சட்டென்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவளிடம் தர. அவளோ அதை வாங்கி அவள் கண்களையும் துடைத்து விட்டு அப்படியே மூக்கில் வழிந்த நீரையும் துடைக்க. அதைக் கண்ட அந்த இளைஞன் ஒரு நொடி திடுக்கிட்டு பின் சகஜ்நிலைக்கு வர. இப்போது தேவகி அவனது கைக்குட்டையை அவனிடம் திருப்பித் தர. அவனோ வேகமாக அதை அவளிடமே இருக்கட்டும் என்று கூற. தேவகி மீண்டும் அதைக் கொண்டு தன் கண்களையும் மூக்கையும் அழுந்தத் துடைக்க. அந்த இளைஞன் இப்போது அவளை பார்த்த பார்வையில் ஒரு எரிச்சல் தோன்றியது. தாமரை வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே திருப்பி அனுப்பிவிட்டு அவர்களையே நோட்டம் விட்டாள். பின் இருவரும் வந்த பஸ்ஸில் ஏறினர். தாமரையும் அவர்களோடு ஏறினாள். அவர்கள் இருவரும் ஒரே சீட்டில் அமர. அவர்களுக்கு பின் சீட்டில் ஒரு வயது முதிய பெண்மணி ஒருவர் மட்டும் அமர்ந்திருக்க. தாமரை அப்பெண்மணியின் அருகே அமர்ந்து கொண்டாள். இப்போது அவர்கள் பேசுவதை இவளால் ஓரளவிற்கு கேட்க முடிந்தது. ப்ளீஸ், என் மேல எந்த தப்பும் இல்ல தேவகி. தாமரை அவர்களை கவனியாதது போல் கவனிக்க. அதற்கு தடை செய்யவென்றே அருகில் உள்ள முதியவர் இவள் மேல் தூங்கிவிழ. எரிச்சலுற்ற இவளோ அவர் தலையை நேராக நிமிர்த்திவிட. சற்று நேரத்திலேயே அவர் மீண்டும் இவள் மீது சாய. பாட்டி, சாயாம உட்காருங்க என்று அவரை எழுப்பி நேராக அமரச் செய்தாள். இந்த கலேபரத்தில் அவர்கள் பேசியதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட. மீண்டும் அவர்கள் மேல் தன் கண்களை வைத்தாள். ஏம்பாப்பா, சிவானந்தா காலனி வந்திருச்சா என்று பேச்சை ஆரம்பித்தார். பல்லை கடித்தபடியே. இன்னும் இல்ல என்றாள் கடுப்போடு. தாய் வந்தா கொஞ்சம் சொல்லுறியா? நீ எங்க இறங்குவ என்று பாட்டி கேட்க. தெரியலை என்றாள் தாமரை. உண்மையாகவே அவளுக்கு எங்கே இறங்க வேண்டும் என்பது தெரியாது. இன்னும் கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்காததால் முன்னால் இருப்பவர்கள் எங்கே இறங்குவார்கள் என்று அவளுக்கும் தெரியாது. அவர்கள் இறங்கும் இடத்தில் தான் இவளும் இறங்க வேண்டும். தாமரை மீண்டும் அவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். இந்த வாரத்துல நிச்சயம் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்றது என்று தேவகி கேட்க. பேசாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடு. சந்தோஷமா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க என்றான் அவன். என்ன அசோக், இப்படி சொல்வீங்க? அப்போ நம்ம லவ் அவ்வளவு தானா என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் தேவகி. சாரி தேனு, என் சூழ்நிலை அப்படி இருக்கு. நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இன்னும் 2-3 வருஷமாவது வெயிட் பண்ணணும் என்று கூற. அவள் மீண்டும் கண்கலங்கினாள். தாமரைக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இவ பேரு தேவகி தானே, இவன் ஏன் தேனுங்கறான் என்று யோசனையோடு இருக்க கண்டக்டர் அருகே வந்தார். இருவருமே சேரன் நகருக்கு டிக்கெட் வாங்க மேலும் குழம்பினாள். இவ வீடு துடியலூர்ல இருக்குறதா தானே சொன்னாங்க. இவ எதுக்கு சேரன் நகர்ல இறங்குறா என்று யோசிக்க. அதற்குள் இவள் அருகே கண்டக்டர் வந்ததும் இவளும் சேரன் நகருக்கே டிக்கெட் வாங்கினாள். மீண்டும் பாட்டி, தாயி, சிவானந்தா காலனி வந்திருச்சா என்று தொணத்த. பாட்டி வந்தா சொல்வேன், பேசாம வாங்க என்றாள் தாமரை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாட்டி பேச்செல்லாம் எங்க பிடிக்குது? வயசு பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு வந்தா